இயேசுவின் பலியிலே இணைந்திடுவோம் இறை மக்களை இயேசுவின் சந்நிதியில். சுமைகளை தாங்கி குறைகளை போக்கும் இயேசுவின் பலியிலே இணைவோம் இயேசுவின் பலியிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித சூசேப்பருடைய அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு புதன்கிழமை, முதல் புதன். சூசேப்பருடைய அருளாலும் தயவாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை அருமையான விதத்திலே பாதுகாத்து பராமரித்துக் கொண்டிருக்கின்றார். எனவே இந்த அருமையான நாளிலே சூசேப்பருக்கு கொடுக்கப்பட்ட இந்த புனித நாளிலே நாம் அனைவரும் எல்லா தீங்குகளிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் சுகம் பெற்று நலமோடு இறைவனுக்கு என்றும் நன்றி புகழ் பாடக்கூடிய பிள்ளைகளாக மாற இத்திருப்பலியில் அருள் கேட்டு ஜெபித்தோம். இன்று இத்திருப்பலியானது ஹெலன் என்பவருடைய நோய், கேன்சர் நோயிலிருந்து அவர் விடுபட்டு ஆண்டவரே அவரை சுகப்படுத்தி அற்புதத்தை நிகழ்த்தி ஒரு புதிய சுகம் கொடுத்து அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் நீராக மகிழ செய்ய இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடி கேட்போம். மேலும் ஜோசப் பால் சிங் என்பவருடைய ஆண்களை பாற்றிக்காவும் கொடுக்கப்படுகிறார். இப்புனித பலியை ஒப்புக்கொடுக்க தகுதி வருகிற பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்களை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்க வைத்து நம்முடைய குற்றங்குறைகளை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே சர்வ வல்லமை உடையவரே எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, தூய ஆவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திருச்சபை முழு இதயத்தோடு உம்மீது பற்றுதல் கொண்டிருக்க செய்துள்ள வேண்டுகிறோம். அதனால் அத்திரு அவை தூய இதயத்துடன் உம்மோடு ஒன்றித்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாகவே வென்றாடுகின்றோம். முதல் வாசகம். பர்னபாவையும் சவுலையும் எனது பணிக்காக ஒதுக்கி வையுங்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வாக்கியங்கள் 24 முதல் அதிகாரம் 13 இறைவசனம் 5 முடிய. அந்நாட்களில் கடவுளின் வார்த்தை மேன்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பி சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகீர் எனப்படும் சிமியோன், சிரேன் ஊராகிய லூக்கியு, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும் போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன். அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள்.
தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியாரால் அனுப்பப்பட்டவர்கள் செலூக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாலைவனம் சோலையாகும் பஞ்சமெல்லாம் நீங்கி போகும் பரமேசு பார்வையினாலே செஞ்சமெல்லாம் இனிமையாகும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் இயேசு வார்த்தையினாலே நம் தேவன் நல்லவரே, நம் தேவன் வல்லவரே, நம் தேவன் நல்லவரே, நம் தேவன் வல்லவரே. பாலைவனம் சோலையாகும் பஞ்சமெல்லாம் நீங்கி போகும் பரமேசு பார்வையினாலே ஆண்டவரை மனதில் வைத்து அனைத்தையும் நாம் செய்யும் போது பாதைகளை அவர் செம்மையாக்குவார். ஆண்டவரை மனதில் வைத்து அனைத்தையும் நாம் செய்யும் போது பாதைகளை அவர் செம்மையாக்குவார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் அவமானம் அடைவதில்லை, ஆயிரமாய் ஆசி பெறுவார், ஆனந்தம் அடைந்திடுவார். பாலைவனம் சோலையாகும் பஞ்சமெல்லாம் நீங்கி போ பரமேசு பார்வையினாலே திராட்சை செடியின் கிளைகள் போல இயேசுவோடு இணைந்திருப்போம், பரந்தருவோம், நலங்கள் பெறுவோம். திராட்சை செடியின் கிளைகள் போல இயேசுவோடு இணைந்திருப்போம், பரந்தருவோம், நலங்கள் பெறுவோம். என்ன குறை இருந்தாலும் அவரோடு நாம் இருந்தால் எல்லாமே நிறைவாகுமே, நம் வாழ்வெல்லாம் மகிழ்வாகுமே. பாலைவனம் சோலையாகும் பஞ்சமெல்லாம் நீங்கி போகும் பரமேசு பார்வையினாலே நெஞ்சமெல்லாம் இனிமையாகும் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் நம் இயேசு வார்த்தையினாலே. நம் தேவன் நல்லவரே, நம் தேவன் வல்லவரே, நம் தேவன் நல்லவரே, நம் தேவன் வல்லவரே. பாலைவனம் சோலையாகும் பஞ்சமெல்லாம் நீங்கி போ பரமேசு பார்வையினாலே நெஞ்சமெல்லாம் இனிமையா இனித்ததெல்லாம் நிறைவே இயேசு வார்த்தையினாலே.
அல்லேலூயா 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 என்னென்ன போலே நானே என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். ஆழின் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தி வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. 12ஆம் அதிகாரம் 44 முதல் 50 வரை இறைவார்த்தைகள். காலத்திலே உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்வர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பினவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்ளுவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலை வாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்லுவற்றெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, செய்யப்பட்ட அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு மாதத்தின் முதல் புதன்கிழமை. மிகவும் கோலாகலமாக நம்ம ஒவ்வொரு மாதமும் இந்த நாளை சிறப்பிப்போம். ஆனாலும் காலத்தின் கட்டாயத்தினாலே நாம் மிக எளிமையாக இந்த நாளை நாம் ஆண்டவருக்கு வந்த நாளாக சுசிப்பர் வழியாக நாம் இதை ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். எனவே எல்லா மக்களுடைய குறைகளும் நிறைவாக்கப்பட்டு சுசிப்பருடைய பரிந்துரையினால் எல்லா மக்களும் நோய் நொடியின்றி நல்ல முறையில் வாழ வளர ஆண்டவரிடத்திலே பலன் கொள்ள இத்திருப்பலி உங்களுக்காக கொடுத்து கொண்டாடுகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே ஒரு பெரிய உண்மையை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது பிதா சுதன் பரிசுத்த ஆவி அப்படின்னு நாம் சொல்லுவோம். பிதா சர்வீஸ்வரனா கடவுள், சுதன் கடவுளா கடவுள், பரிசுத்த ஆவி கடவுளா கடவுள், மூணு கடவுளா ஒரே கடவுளா என்றால் ஒரே கடவுள் என்று சொல்லுவோம். இந்த வரிசையிலே இயேசு கிறிஸ்து சிலர் சொல்வார்கள், சிலருடைய கேள்வி கேட்பார்கள், கடவுளுக்கு பிள்ளையா? அப்படி என்றால் கடவுளுடைய தாயார், அந்த யார் வழியாக அந்த பிள்ளையை பெற்றார் என்றெல்லாம் பல குதர்க்கமான கேள்விகளை கேட்பதில்லை. இது மீட்பின் வரலாறு தெரியாதவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கேள்வி. ஆனால் கடவுளுக்கு பிள்ளை இல்லை. அப்படி என்றால் இயேசு யார்? வேதாகமத்தில் தெளிவாக கொண்டிருக்கிறது, மானிட மகன் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் செய்தியிலே மொழிபெயர்ப்பாளர்கள் மிக அருமையாக தந்தை, ஃபாதர் அண்ட் சன் அப்படி சொல்றாங்க. இப்ப தந்தை மகன் அப்படிங்கும்போது தந்தை கடவுளே அவர் ஒரு மகனாக இந்த உலகத்தில் வந்தார். தந்தையிடம் இருந்து மகனை பிரிக்க முடியாது. நம்முடைய புரிதலுக்காக நாம் அப்படி வைத்திருக்கிறோம். மற்றபடி கடவுள் ஒருவர் தான். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் சொல்ற, என்னிடம் நம்பிக்கை கொள்ளுவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். ஆனால் என் மீது
என்ன யார் நம்புறாங்களோ அவங்க கடவுளை நம்புகிறவர்களுக்கு சமம். அதனால இயேசுவை மனிதன் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் சொல்லுவோம். நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான் ஏற்றுக்கிறாங்க. இயேசு கடவுள் கிடையாது, அவர் ஒரு மனிதன், அவர் மனிதத்தை போதித்தவர், அவரே தெய்வமாக்கிட்டாங்க. கிடையாது. இயேசுனுடைய அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்றால் மிக தெள்ள தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை நம்புகிறவன் கடவுளை. அதே போல தோமையார் இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றார். தோமையார் சொல்லுவார், தந்தை எங்களுக்கு காட்டும். அப்போ இயேசு என்ன சொல்லுவார்? என்னை கண்டவன் தந்தையை கண்டான். அப்படி இருக்க நீ தந்தை எனக்கு தனியா காட்டுன்னு எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதனால இயேசுதான் தந்தை கடவுளுடைய முழுமையான ஒரு வெளிப்பாடு. தந்தை கடவுளை அப்படியே பிரதிபலிக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. இதை நீங்க யோவான் செய்தி பொறுமையா உட்கார்ந்து வாசித்தீங்கன்னா அருமையாக விளங்கும். அதனால நானாக வரவில்லை, நானாக இந்த வார்த்தையை சொல்லல, தந்தை எனக்குள்ளிருந்து சொல்றதை உங்களுக்கு சொல்றாங்க. அதனால இந்த நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். இயேசுடைய ஜெபத்துல பார்க்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் தந்தையே நாம் ஒன்றாக இருப்பது போல நம்மை சார்ந்த இந்த மக்களும் ஒன்றாக இருப்பார்களா. எனவே இந்த அருமையான நாளிலே அப்படி சொல்றாரு, நான் உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க வரல. தீர்ப்பு கொடுப்பதற்கு ஒரு நாள் உண்டு. அது மகாராஜரிகத்தோடு கம்பீரமாக மாட்சி அரியணையில் இருந்து உங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாள் வரும். ஆனா இப்போ நான் வந்திருப்பது உங்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்கு, மீட்பு கொடுப்பதற்கு, உங்களை விடுதலையாக்குவதற்கு, உங்கள் பாவங்களிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் உங்களை விடுவிப்பதற்காக நான் இந்த உலகத்துக்கு வந்தேன். அதனால நீங்க இன்னும் என்னை நம்பாம இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தான் கேடு, ஒழிய எனக்கு ஒன்றும் இல்லை. எவ்வளவு அழகா சொல்றாங்க. அதனால நீங்க நம்புங்க. நான் உங்களை ரொம்ப பெரிய கரமான காரியத்தை உங்களிடத்துல எதிர்பார்க்கவில்லை. என்னை விசுவாசத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை நம்புங்கள், என்னுடைய வசனத்தின் பிரகாரம் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு அழைப்பை தான் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை நீங்கள் சிறமே கொண்டு செய்தீர்கள் என்றால் இரண்டாவது வருகையில் தந்தை நான் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த பேரின்ப நாளிலே நீங்கள் தீர்ப்பு வழங்க மாட்டீங்க. உங்களுக்கு தீர்ப்பு வழங்க முடியாது. நீங்கள் ஏற்கனவே நல்ல தீர்ப்பை பெற்றுக் கொண்டீர்கள் என்ற ஒரு செய்தியை சொல்லுகிறார். எனவே அருமையான இறை மக்கள், இந்த நாட்களாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை நம்ப வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுடைய வசனங்களின்படி வாழ்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இயேசுவே ஆண்டவர் என்று வாயால் அறிக்கையிட வேண்டும், வாழ்விலே அதை வாழ்ந்து காட்ட வேண்டும், அவருடைய சாட்சிகளாக நாம் வாழ வேண்டும். இயேசுவை இன்னும் பலருக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி நிறைய கடமைகள் நம்மிடத்தில் இருக்கிறது. ஏதோ உண்டோம் உறங்கினோம் இந்த உலகத்தை விட்டு போனோம் என்று இருந்தாம் என்று சொன்னால் தீர்ப்பு நமக்கு கடுமையாக இருக்கும். எனவே இயேசுவை நம்பி ஏற்று அவர் சொன்ன பிரகாரம் நம்மை வாழ்வதற்கு கொஞ்சம் முழு முயற்சி எடுத்தோம் என்று சொன்னால் ஒருவேளை தீர்ப்பு கொஞ்சம் குறைவாக கடினமாக இல்லாமல் இருக்கலாம். அதையும் இயேசு நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். எனவே இயேசுனுடைய வார்த்தைகள் அப்படி ஏற்று அவரை இப்போ நம்ம வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். இதை இயேசு நம்ம அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா, உனக்கு நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா, பலியன என்னை நான் தருகின்றேன், பலியன என்னை நான் தருகின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. சகோதர சகோதரர், என்னுடைய உங்களுடைய மாலை திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உண்மை வேண்டுகிறோம். நாங்கள் உமக்கு ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பணியினால் தூய்மையாக்கப்பட்டு
உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை என்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதி நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையெழுத்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகிறார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்று வாழுகின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவர் மக்களுக்கின்றன. அவ்வாறே ஆற்றுமைக்கு ஒரு அதிகாரம் என்ற தூதர்களும் அது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிறையாகவே தூயவர், தூய்மை அனைத்து தூய். ஆகவே ஆவியை குறைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். வாரிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக எங்களுக்கு வழிமாறுவனவா. பாடுபட உளம் கனிந்து தமகை எடுக்குவோம். அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். இயேசுவே, என் ஆண்டவரே, என் கடவுளே, அவனவே உணவருந்திய தேவன் கிண்ணத்தை எடுத்து நன்றி கூறி தாம் சிலர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைவுகள். ஆண்டவரே, நீர் வருமுலவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பினை நினைவுகூர்ந்து வாழ்வதும் அவர் உடலையும் மீட்பு இரத்தத்தையும் மக்கள் கொடுக்கின்றோம். திருமணத்தில் நமக்கு ஊழியம் செய்ய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவாக்க நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகமெங்கும் வரவேற்குவது திருவை நினைவுறுந்தரும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு முது திருவை அன்பு நிறைவேறச் செய்தலும். சிறப்பாக திருப்பலி நாங்கள் கூடு ஜெபிக்கின்ற ஹேலன் என்பவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து அவர் மீண்டும் பழைய நிலை பெற்று உமக்கு என்று நன்றி செலுத்துவாராக. நீர் நீட்டித்து படிக்கக்கூடிய ஆயுசு நாட்களில் அவர் உமக்கு என்று நன்றி இருந்திருப்பாராக. மேலும் உயிர்த்தெழுவோம் என் எதிர்நோக்குடன் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக ஜோசப் பால் சிங் என் ஆன்மாவில் நிலை கூர்ந்து உம் திருமகனோடு அவரது இறப்பில் நினைக்கப்பட்டிருப்பவர் உயிர்ப்பும் அவரை பொருட்கச் செய்தலும். எங்கள் அனைவரும் மீதும் தேவரீர் இரக்கமாய் கடவுளுடைய கன்னித்தாயிரம் ஆட்சி மிக்க மரியாள், அவருடைய நேசபத்தாவாய் இருந்த சுசேப்பர், கோடி அற்புதம் புனித அந்தோணியார் மற்றும் புனிதர் அனைவரிடம் நாங்கள் நினைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரமருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே ஆவியால் வந்துட்டு எல்லா புகழும் ஆட்சி என்றென்று உமக்கு உரியது. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் சிறப்பாக இந்த கொரோனாவுடைய கோர தாக்கத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் வந்தாடுகிறோம். ஆண்டவரே, உடைய இரக்கத்தின் உதவியால் பாவங்கள் நோயினுடைய விடுதலை பெற்று யாதொரு இறக்கமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்பத்துக்காகவும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்துதலுக்கு மனிதரை குற்றமுறைகளை பாராமல் திருவை நம்பிக்கைகள் நோக்கி திருவிழத்துக்கு கேட்பதற்கு அமைதி மற்றும் அடித்தளத்தில் உங்கள் வீராக என்றது வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானம் தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயும், உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குகின்றவர், செம்மறியிலிருந்து கலைக்கப்பட்டோர், பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயம் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயம் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. மெழுகாகினே திரியாகவா, மலராகினே மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் என்று என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்ளும் இத்திருவிருந்து உமது அருளை எம் மீது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுகிறோம். இத்திருவிருந்து தன் ஆற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதால் இந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் இன்றும் தகுதி பெறச் செய்வதால் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியா நீ மன்றாடுகின்றோம். ஆமென். நோயாளிகளுக்கான மன்றாட்டுகள். ஆண்டுடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு, அவரே என்னையும் மண்ணையும் படைத்தவர். ஜெபிப்புமாக. குருடர் பார்வை பெறவும், செவிட கேட்கவும், முடவர் நடக்கவும், தொழுநோயால் குணம் பெறவும் செய்த இறைவா, உடல் உள்ள நோயால் இங்கு வருந்தும் உங்களிரை பாரும். சிறப்பாக கொரோனாவினால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்களை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நீர் எங்களுக்கு ஆறுதல் அளிக்காவிட்டால் வேறு யார் ஆறுதல் அளிப்பார்? உன் இரக்கத்தினால் நாங்கள் அனைவரும் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் மீது உமது அருள் ஆசிரியை பொழிந்து எங்களுக்கு சுக வாழ்வு அளித்தருளும். இதனால் நாங்கள் மேன்மேல் உம்மை வாழ்த்தவும் புகழவும் செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்லமை மிக்க புனித சூசேப்பரின் மன்றாட்டினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
மதுமல நீரை கோடி கையிலேந்தும் மாட்சிமை நீரை சூசை மாமுனியே. ஓ மாட்சிமை நீரை சூசை மாமுனியே, துதிவதருமது பதம் வந்தோ துணை செய்து எமையாடும் தாரையரே. வானுலகிழந்ததால் கர்வமுற்ற வன்மல கூலியின் வளையறுக்க. ஓ வன்மல கூலியின் வளையறுக்க, தான் மனுவாய் உதித்த கடவுள் தாதையாம் சூசை உன் தஞ்சம் வந்தோ. நீரை கதிரோனை ஆடையிலும் உடுவரை தலையிலும் மூடி குலைந்த. ஓ உடுவரை தலையிலும் மூடி குலைந்த, துளி நிகர் அருள் பொழி மாமரியார் துணைவனாம் சூசை உன் துணை புரிவாய். மதுமல நீரை கோடி கையிலேனும் மாட்சிமை நீரை சூசை மாமுனியே, துதிவதருமது நற்பதம் வந்தோ துணை செய்து எமையாளும் தாரையரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலமும் வணக்கமும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.